சென்னை மணப்பாக்கத்தில் நடந்த மெட்ரோ ரயில் பாலம் விபத்தில் ஒரு இளைஞர் பலியாகியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய சடலம் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி, வணக்கம். இந்த இளைஞர் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? மேலும் அங்கு இந்த பாலம் இடிந்து விபத்திற்குள்ளான நிலையில அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? என்ன நிலவரம்? சென்னை அடுத்த பூந்தமல்லியிலிருந்து பரிமலை வரைக்கும் மெட்ரோ ரயில்வே கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணி தற்போது போரூரிலிருந்து மணப்பாக்கம் நந்தம்பாக்கம் வரை இரு அடுக்குகளாகவும் மேலே ரயில்வே செல்வதற்கும் அடுத்து ஒன்னொரு பாலம் வாகன ஓட்டிகள் செல்வதற்காகவும் அமைக்கப்பட்டு வருகிறது. நேற்று இரவு இந்த வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய பாலங்களுக்கு அமைக்கப்பட்ட இந்த கான்கிரீட் தூண்கள் சரிந்து கீழே விழுந்தது. அப்போது அந்த நந்தம்பாக்கத்திலிருந்து போரூர் நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் அந்த தூண்களுக்கு மதில் சிக்கிக் கொண்டார். இதில் அந்த மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நேற்று இரவு மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், தீயணைப்பு துறையினர், போலீசார் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த தூண்கள் அகற்றும் பணிகள் தீவிரமாக நடந்தது. ராட்சத கிரேன்கள் மற்றும் கேஸ் கட்டிங் மூலமாக ஊழியர்களை கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது. இது தொடர்ந்து 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த தூண்கள் அகற்றப்பட்டு அந்த தூண்களுக்கு அடியில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் என்ற வாலிபரின் உடல் மீட்கப்பட்டது. இப்போ அவர் யார், எங்கு புறப்பட்டு சென்றார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது சம்பந்தமாக நந்தம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த தூண்கள் விழுந்ததால் நேற்று இரவு முதல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. சுமார் 10 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பகுதியில் போக்குவரத்து செய்வதற்காக காலை 6 மணிக்கு பிறகு போக்குவரத்துக்கு போலீசார் அனுமதித்திருக்கிறார்கள். தற்போது முழுமையாக அந்த தூண்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நடைபெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்பட்டாலும் மேற்கொண்டும் அந்த கட்டுமான பணிகள் நடப்பதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.